தன்னையும் ராஜ்யத்தையும் காப்பாத்துறதுக்கு யார் அந்த வீரவாளை எடுத்தாங்களோ அவங்கள ராஜாவாக்க வேண்டியிருக்கும். அந்த வீரவாளை எடுக்கிறதுல இது வரைக்கும் ஒருத்தர் கூட வெற்றி அடைஞ்சதே கிடையாது. எல்லாம் ஊத்திக்கிட்டாங்கோ. அதனால இந்த ஆம்சம் புடைச்சு காட்டுறது, நெஞ்ச விரிச்சு காட்டுறதுல இங்கேயே விட்டுடு. நீ எங்க 2 பேரையும் உறைஞ்சிருக்கிற அந்த ஏரி கிட்ட கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? சரி, நாளைக்கு இதே இடத்துக்கு வந்துருங்க. கிளம்பலாம். நீ உன் பலத்தை பிரயோகிச்சு அந்த வீரவாளை சர்வ சாதாரணமா வெளியே எடுத்துடுவ போசா. அதுக்கப்புறம் நீ இந்த நாட்டுக்கே ராஜாவாயிடுவ. ராசாவா? இந்த போசாவா? மீமே குட்டியான வந்துருச்சு பாரு. Watch Chota Bheem at universalkids.blogspot.com. ஐஸ் ஏரிய பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க அந்த வீரவாளை எடுத்துட முடியும்னு நினைக்கிறாங்க. போசா, இந்த மூட்டையை தூக்கிக்க ரொம்ப கனமா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு? அதையெல்லாம் அப்புறம் சொல்றேன். வாங்கோ. இதுதான் அந்த ஏரி. வீரவாள் அதோ இருக்கு பாருங்க. வேடிக்கை பார்த்துட்டு நிக்காத. அந்த வீரவாளை மட்டும் நீ கையில எடுத்துட்ட, அதுக்கப்புறம் நீ தான் ராஜா. எதுக்கு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பு, போய் அந்த வீரவாளை கையில எடுத்து காட்டு. என்ன இந்த மூக்கு மூக்குறான்? வேண்டாம், முயற்சி பண்ணாத. ஏன் பாட்டி? என் போசா உடம்புல 103 யானைகளோட பலம் அடங்கி இருக்கு. இப்போ அவனுக்கு பயங்கர பசி. அதனாலதான் கொஞ்சம் பலகீனமா இருக்கான்.